ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க. இப்போ வந்து டவர் ஃபேனு இது வந்து மழை காலத்தில் இப்போ தேவைப்படாது. ஃபுல்லாக உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தா மேலையெல்லாம் அழுக்காக இருந்ததுங்க. இது எப்படி துடைக்கிறது அப்படின்னு தெரில. நார்மலாக துடைச்சி பார்த்தேன், போகலை. இப்போ வந்து சோப்பு ஒரே ஒரு பொருளை வச்சு தாங்க எல்லா பொருளும் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்மளே நம்ப முடியாது, அந்தளவுக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து ஃபேன்லாம் உங்களுக்கு வர்றதெல்லாம் வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் வருது, அந்த ரெக்கையெல்லாம். அதை மாதிரி கழட்டிட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி சோப்பு வச்சு க்ளீன் பண்ணி கழுவிட்டு மாட்டி பாருங்கள். அப்படியே அதோட பழைய கலர் அப்படியே திரும்பி வருங்க, நம்ம புதுசு மாதிரியே இருக்கும். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்ச்சேன் சோப்பை தொட்டுட்டு. இது குளிக்கிற சோப்புங்க. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன், பாருங்கள். அது பார்ட் 2 பார்க்காதவங்க பாருங்கள். அதுலேயும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இது பார்ட் 2ங்க. இப்போ வந்து இது லைட்டாக தாங்க நான் க்ளீன் பண்ணி அப்படி லைட்டாக தான் தேய்க்கிறேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மைல்டாக தேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு. அது கைப்பிடி போயிடுச்சு, அதனால் ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் நான். அந்த கைப்பிடி வந்து அந்து போச்சு, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு க்ளீன் கிளாத் வச்சு துடைக்கிறேங்க. ஈரம் இல்லாத கிளாத் வச்சு துடைக்கிறேன். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், பளிச்சுன்னு. நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்லாம் கலட்டிட்டு இந்த ரெக்கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு நார்மலாக வேறு ஏதாவது போட்டு கழுவுனிங்கன்னா உங்களுக்கு வெளுத்த மாதிரி ஆகிடுங்க. ஒரு மாதிரி அதோடைய கலர் போயிடும். இப்போ நீங்கள் இந்த குளிக்கிற சோப்பு வச்சுட்டு எந்த சோப்புனாலும் பண்ணலாங்க. எந்த குளிக்கிற சோப்பு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ளீன் ஆகுங்க. எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். அது அழுக்கெல்லாம் அப்படி போயிடுச்சு பாருங்கள். இது ஏற்கனவே நான் டிப்ஸு சொல்லியிருக்கேங்க. அது விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது மிக்ஸிங்க. மிக்ஸி வந்து எனக்கு நான் க்ளீனாக தான் வச்சுருப்பேன் எப்போதுமே. அடிக்கடி சிந்தினோடனே தொடச்சிருவேன். இப்போ இந்த டிப்ஸு காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேங்க. நான் இப்போ என் மிக்ஸி நீட்டாக தான் இருக்குது. இது வாங்கி 8லேருந்து 9 வருஷம் இருக்குங்க கட்டாயம். எனக்கு பிரீத்தி வாங்கினேன் நான். வாங்கிட்டு 9 வருஷம் இருக்கும். இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்போ வந்து அதே சோப்பு தாங்க. சோப்பு ஸ்க்ரப்பை ஈரம் பண்ணிவிட்டு அதில் சோப்பை தொட்டு தேய்க்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அழுக்கான மிக்ஸினாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க. ஆனால் கரண்ட் ஒயரு அதெல்லாம் இருக்கிறதுனால ஈரம் ரொம்ப இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈரம் ரொம்ப சொட்ட வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணாதீங்க. நார்மலாக ரொம்ப ஸ்க்ரப்பில் ரொம்ப ஈரம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸியும் தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி காஞ்ச கிளாத் வச்சு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டா போதுங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ஈர கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் திருப்பி ஒரு காஞ்ச கிளாத் வச்சு தொடச்சிக்கலாங்க. இப்போ வந்து இந்த இடுக்குலையெல்லாம் அப்படி இருக்கும். அதுக்கு வந்து டூத் பிக் இது மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இடையில விட்டு சந்தில் அப்படி க்ளீன் பண்ணோன்னா நீட்டாகிடுங்க. அது வந்து உங்களுக்கு அது கை விரல் போகாது, மற்ற வேறு எதுவும் பண்ண வராது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது கூர்மையான பொருள் அதை ஒரு கிளாத்தில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா நீட்டாகிடும். இப்போ உள்ளே எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழுக்கு மிக்ஸினாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாங்க. இப்போ பின்பக்கம் லைட்டாக நான் தொடச்சிக்கிறேன். பின்பக்கம்லாம் நான் ஸ்க்ரப்பு போடலைங்க. அந்த ஓட்ட வழியாக ஈரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக துணி வச்சு தொடச்சிக்கிறேன் நான். இப்போ வந்து அதே சோப்பை தொட்டுட்டு அது ஒயர்லாம் தேய்க்கிறேங்க. ஒயர் வந்து எங்கேனாவது உங்களுக்கு விட்டு போயிருந்து பிஞ்சு போயிருந்துன்னா தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா அதில் தண்ணி பட்டால் சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு சேஃப்டிக்காண்டி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சி காய விட்டுறணுங்க. காய விட்டு தான் நீங்கள் மிக்ஸியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ தொடச்ச பிறகு எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ரொம்ப ப்ளக் பாயிண்ட் ரொம்ப தொடச்சிட மாட்டேன். இன்றைக்கி தான் தொடச்சிருக்கேன் நான். இப்போ தொடச்சி காட்டும்போது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. எனக்கு வந்து இப்போ 7-8 வருஷம் ஆன மிக்ஸி மாதிரியே தெரியாது. நான் இதாங்க இந்த முறையில் தாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்குது க்ளீனாக. எனக்கு இந்த சோப்பு வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன் எப்போதுமே. இப்போ வாட்டர் பாட்டில் நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கோம். கொண்டு போகும்போது ஒரு மாதிரி டல்லாக அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் வேறு லிக்யூடு எல்லாம் போட்டு தேய்ச்சா கூட போகாதுங்க. அழுக்கு தூர்லாம் கூட ஒரு மாதிரி நம்ம அடியில் வச்சு அப்படி பாட்டில் இழுக்கும்போது ஒரு மாதிரி அழுக்கும் அதுவும் சேர்ந்துருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம இதே சோப்பு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் உள்ளே வந்து சோப்பு போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா ரொம்ப சோப்பு வாடை அடிக்கும், நம்ம தண்ணி குடிக்க வராது. இப்போ நான் வெளியில் மட்டும்தாங்க இந்த சோப் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். நான் உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சோப்பை வந்து ஸ்க்ரப்பில் தொட்டுட்டு வெளியில் ஃபுல்லாக தேய்க்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. பழைய கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். பாட்டிலோட கலர் வந்து போகாது. நீங்கள் வேறு ஏதாவது சோப்பு வேறு ஏதாவது லிக்விட் போட்டிங்கன்னா கலரு வந்து உங்களுக்கு டல்லாகிடுங்க, ஒரு மாதிரி பேடான மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் இந்த சோப் போடும்போது இதில் வந்து ரொம்ப கெமிக்கல் கிடையாது நம்ம குளிக்கிற சோப்புனால. அதனால் அதே கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டில் வந்து நம்ம கை வச்சு எண்ணெய் அப்படியெல்லாம் அந்த பிஸ்கு அழுக்கு எல்லாம் இருக்கும். இந்த சோப் போட்டு க்ளீன் பண்ணும்போதே புது பாட்டில் மாதிரி மாறிடுங்க. அதுபோல் மூடியுமே நம்ம கையை தொட்டு அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மூடியுமே தேய்ச்சிக்கலாங்க. ஆனால் உள்ளே மட்டும் போடக்கூடாது சோப்பு. நம்ம குளிக்கிற சோப்பு போட்டுட்டோம்னாக்கா ஒரு மாதிரி குடிக்கிற தண்ணி வந்து சோப்பு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால் இப்போ வந்து மூடி நல்லா விளக்கிக்கிறேங்க நான். அதே சோப்பு வச்சு தான் விளக்குறேன் நான். ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு. இந்த குளிக்கிற சோப்பு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி குளிக்கிற சோப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஆனால் பிராண்ட் நேம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம குட்டி குட்டியாக மிச்சம் ஆகிற சோப்பில் கூட அது செய்யலாங்க. முழு சோப்பு தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம மிச்சம் ஆகிட்டு சும்மா தூக்கி போடுற சோப்பில் கூட அது செய்யலாங்க. காசு மிச்சம், நேரம் மிச்சம். வேறு எதுவும் கடையிலேருந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது நம்ம இல்லை இந்த மாதிரி க்ளீனிங்க்கு நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லைங்க. வீட்டில் உள்ள இந்த ஒரு பொருள் போதுங்க, 90% பொருள் க்ளீன் பண்ணலாங்க இதை வச்சு. நான் இப்போதைக்கு இது பாதி சொல்லியிருக்கேன். முதல்ல பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன், இப்போ இது பார்ட் 2லையும் சொல்லியிருக்கேங்க. இன்னும் அது போக இன்னும் இருக்குதுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் நான் அடுத்த வீடியோவில். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்படியே பழைய கலர் அப்படியே ரீட்டன் ஆயிருங்க. உங்களுக்கு அந்த வாங்கின கலர் பாட்டில் கலர் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு மஞ்சள் மஞ்சள் வந்துருச்சு பாருங்கள். அந்த மஞ்சள் கலரில் கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் பாட்டிலும் கழுவிட்டு காட்டுறேன். பாட்டில் வந்து வெளியில் மட்டும் தான் தேய்ச்சிருக்கேன், உள்ளே வந்து சோப்பு போடலை. இப்போ கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பாட்டில் அப்படி புதுசு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு அந்த தூரில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. ரொம்ப அழுக்கான பாட்டில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்றக்கா இல்லைங்க, நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லார் வீட்லேயும் உள்ள பொருள் தான் அது. ஒரு சோப்பு இருக்கும், எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி க்ளீனிங் பண்ண வேண்டிய பொருள் நிறையா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மைன்னு நம்புவீங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அரிசி போட்டுக்கிறேங்க. உள்ளே போட்டு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குளுக்குனிங்கன்னா உள்ளே உள்ள அழுக்கெல்லாம் வந்துடுங்க. நீங்கள் ப்ரெஷ் வச்சுருந்தீங்கன்னா போட்டு கழுவுங்க. நான் ப்ரெஷ் எல்லாம் போடலைங்க இன்றைக்கி. இந்த அரிசியும் கல்லுப்பும் போட்டு நல்லா குலுக்கி கழுவிட்டால் உள்ளே க்ளீன் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இது பெரிய வேலையை நினச்சிட்டு இது பண்ணவே மாட்டாங்க நிறைய பேர். பாட்டிலே ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் பாட்டில். நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கழுவுன பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் போயிடுங்க. அதுதாங்க இதில் உள்ளது. இந்த ஒரு சோப் மட்டும் தான். நீங்கள் நினைக்கலாம் விம் லிக்விட்லாம் போடலாம் அப்படின்ட்டு, அதை விட நீங்கள் இந்த சோப் போட்டிங்கன்னா அவ்வளோ க்ளீனாகுங்க. இப்போ நான் வடிகட்டி எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வர இடத்துல என்ன கலர் இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ அதே சோப்பு ஸ்க்ரப் எடுத்துக்கிறேங்க. தேய்ச்சிங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே போயிருங்க. நீங்கள் மற்ற லிக்விட்லாம் போட்டு எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் போகவே போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதோடு நிற்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னதுன்ட்டு. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. டீ வடிகட்டிங்க. நான் உள்ளே வந்து அந்த வடையில் வந்து தேய்க்கலை, நான் நெட்டில் வந்து நான் தேய்க்கலை. சுற்றி உள்ள பிளாஸ்டிக் மட்டும் தான் நான் தேய்ச்சி காட்டியிருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள் உள்ளே எப்படி க்ளீன் ஆகிடுச்சு. உள்ளே மட்டும் தேய்ச்சிட்டு கழுவிட்டு காட்டினேன் நான். இப்போ வெளியிலையும் தேய்க்கிறேங்க. ஸ்பீடு பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான் உங்களுக்கு. நான் மற்றபடி எதுவுமே பண்ணல. நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி பொருள் இருந்தால் க்ளீன் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் சொல்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஃபுல்லாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே புது வடிகட்டி மாதிரி மாறிடுங்க. இது 5 ரூபா வடிகட்டி தான் தூக்கி போடலாம்பீங்க. ஆனால் சோப்பு அவ்வளோ, நம்ம ஒரு சோப்புனா ஒரு சோப்பில் பாதி கூட செலவாகாதுங்க. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், வெளியேறுன்னு. எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்கள். நம்மளே ஒரு பொருளை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வீட்டில் பார்க்கும்போது நமக்கே ஒரு இதுவாக இருக்குங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பீலர் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒயிட் கலர் பீலர் தாங்க, ஆனால் அது கொஞ்சம் மஞ்சளாக மாறிடுச்சு கொஞ்ச நாள் ஆக. இருந்தாலும் இந்த சோப்பு தொட்டுட்டு நம்ம தேய்க்கும் போது அப்படி க்ளீன் ஆகிடுங்க சுத்தமாக. நமக்கு இந்த வாழைக்காயெல்லாம் செய்யும்போது ஒரே கரையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவ்வளோ நம்ப முடியாதுங்க. எந்த கலர் பீலராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த குளிக்கிற சோப்பு போட்டுட்டு தேய்ச்சி பாருங்கள், அப்படி கண்ணே நம்ப முடியாது. பிளேடு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த சோப்பு வச்சுட்டு பண்ணுறதில்ல, நான் நார்மலாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இது தேய்ச்சிட்டு கழுவி பார்த்துட்டு தேய்ச்சா தாங்க எந்த இடத்துல போயிருக்குன்னு தெரியும். அதனால் கழுவிட்டு தேய்ச்சி பார்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல போயிருக்கு போலேன்னு தெரியும். ஃபுல்லாக போயிடுச்சுங்க. இப்போ பிளேடு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த கரை எல்லாம் பட்டு ஒரு மாதிரி கரையாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது அது எப்படி ஊறி இருக்கும். நம்ம இரும்பு ஸ்க்ரப் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் எதுவுமே தொட வேணாங்க. அந்த சோப்பை மட்டும் லைட்டாக தொட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா அதுவுமே போயிடுங்க, க்ளீனாக போயிடும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் கண்ணே நம்ப முடியாது, அந்த மாதிரி புதுசு மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு பொருளையும் இந்த மாதிரி அழுக்கு இல்லாமல் கழுவிட்டு வீட்டில் பார்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. எப்படி கத்தியில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் கரையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக பிடிச்சிருந்தது, இப்போ எல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இந்த மலைக்கு குழம்புலாம் சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதம் குழம்பே தேவைப்படாது, சூப்பராக இருக்குங்க.
ஒரு பாத்திரத்தில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, 2 ஜீரகம் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. போட்டு இதை நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இந்த வெங்காயம் தக்காளி. அதனால் நம்ம கத்திரிக்காய் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. ரசம், சாம்பார், தயிர் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து ட்ராவல் கூட கொண்டு போகலாங்க. நம்ம தண்ணி ஊற்றனால சீக்கிரம் கெடாது. இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய் நறுக்கி வச்சதை நீளமாக நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கிறேங்க. நம்ம எவ்வளோ அளவு போட்டாலும் கம்மியாயிரும். கத்திரிக்காய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ தண்ணியே ஊற்றாமல் பண்ணுறேங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு கிண்டிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணுங்க 5 நிமிஷத்துக்கு. இடையில 2 டைம் திறந்து விட்டு கிண்டிக்கணுங்க. ஏன்னா அடி எதுவும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு 2 டைம் சிம்மில் தான் வைக்கணும். வச்சிங்கனாவே இந்த காய் அப்படி வெந்துடும். இன்னும் நாட்டு கத்திரிக்காய்னா சூப்பராக இருக்குங்க. இது உஜாலா கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய். இதுக்கே சூப்பராக இருந்தது. இன்னும் நாட்டு கத்திரிக்காய் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த தூள் தான் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இந்த அளவு கத்திரிக்காய்க்கு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சுருள வதக்கி இல்லைனுங்க. நான் ஒரே கை தண்ணி தெளித்தேங்க. அந்த காரம் அதில் போய் கத்திரிக்காயில் பிடிக்கிறதுக்காண்டி அது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சுடுசாதத்தில் போட்டு இந்த மலைக்கு குழம்பெல்லாம் பிடிக்காதவங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அற்புதமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இந்த காலரில் இப்போ ஒயிட்டு கலரு சட்டையெல்லாம் துவைக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும்போது மிஷின்லலாம் போட்டால் போகாது. இந்த மாதிரி காலர் அழுக்கு நான் துவைச்சி காட்டியிருக்கேங்க. நீங்கள் ஒயிட்டு சட்டையும் கூட இது மாதிரி துவைச்சிக்கலாம் கையில் துவைக்கும் போது. இப்போ எவ்வளோ அழுக்கு இருந்தது பார்த்துருப்பீங்க. 1 நிமிஷம் தாங்க அப்படி மேஜிக் மாதிரி போயிடும் அந்த சோப் போட்டிங்கன்னா. குளிக்கிற சோப் போட்டு தேய்ச்சிட்டு நம்ம வந்து வழக்கமாக போடுற ப்ரெஷ் போடாமல் ப்ரெஷ் போட்டிங்கன்னா சீக்கிரம் காலரு எப்படி ஒரு மாதிரி நஞ்சு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு நான் அதுக்குன்னே வச்சுருக்கேங்க துணிக்குன்னே. இது போட்டு தேய்ச்சிங்கன்னா அழகாக போயிருங்க. இப்போ நான் அப்படி கழுவிட்டு காட்டுற பாருங்க. அப்படியே அலசிட்டு அப்படி க்ளீனாக போயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் நம்ம துணி துவைக்கிற சோப் போகிறத விட இது போட்டிங்கன்னா சீக்கிரம் போகும். அந்த குருட்டு இருக்கலாம் இருந்தால் கூட விட்டுருங்க. அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பேக் க்ளீனிங்க. நம்ம வந்து காலேஜ் கொண்டு போவாங்க, ஸ்கூல் கொண்டு போவாங்க, வேலைக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி பேக்கெலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வைப்பீங்க. நான் ஊரெல்லாம் வைக்கலைங்க. ஊற வச்சா ஜிப்பு போயிடும். இது நார்மலாகவே சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். கைப்பிடி மட்டும் தான் பிஞ்சிருக்கு, மற்றபடி பேக்கு நல்லா இருக்குங்க. இதை அலசி நம்ம தச்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வாட்டி பிள்ளைங்க வந்து வேறு எதாவது பிச்சுட்டா இந்த பேக் கொடுத்து விடலாம். இப்போ தாங்க நான் தண்ணியே ஊற்றுறேன் நான் பேக் மேலே. ஏற்கனவே பேக் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள். இந்த மாதிரி சோப்பை தொட்டுட்டு தேய்ச்சா போதுங்க. இந்த ஸ்க்ரப் வச்சுட்டு தேய்ச்சா போதும், அழகாக போயிடும். இது பிளாஸ்டிக் ஸ்க்ரப்புங்க. இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா யூஸாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக ப்ரெஷ் போட்டால் சீக்கிரம் அப்படி நஞ்சு பிஞ்ச மாதிரி ஆகிடும். எதுவும் எந்த ஐட்டமாக இருந்தாலும் அப்படி போட்டுட்டு இருக்கும்போதே அப்படி கலண்டு ஒடியாருங்க அழுக்கு. அப்படியே பாருங்கள். இப்போ நான் போட்டு காட்டிட்டு கழுவி காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கைப்பிடி ரொம்ப அழுக்காக இருந்து மோசமாக இருந்தது இந்த மாதிரி. இப்போ கைப்பிடியுமே அந்த சோப்பை போட்டு நான் தேய்ச்சி காட்டுறேன். அப்போதைக்கு நினச்சா போதுங்க. நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். சுடு தண்ணி வேணும், எலுமிச்சம்பழம், வினிகர் எதுவுமே தேவையில்லைங்க. நான் ஏற்கனவே பேக் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு தெரியணும். சோப் க்ளீனிங் வீடியோன்றக்கா இந்த வீடியோ திருப்பி இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு. அது வேறு பேக்கில் செஞ்சு காட்டியிருப்பேன், இது வேறு பேக்குங்க. போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சா போதுங்க. நீங்கள் கை வலிக்க இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்கள் கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க, சூப்பராக சுத்தமாகிடும். பாருங்கள், சும்மா சோப்பு போட்டுட்டு இப்போ அந்த கழுவ கூட இல்லை, நான் உங்களுக்கு அலச கூட இல்லை, காட்டியிருக்கேன் எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அலசிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படி கைப்பிடி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக அழுக்கு போயிருங்க. அடுத்து வந்து நம்ம ஒயிட் சாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்க போடுவாங்க. நான் என்கிட்ட ஒயிட்டு கிடையாது, என் பையனுக்கு ப்ளூ மட்டும்தான். அதுவுமே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நான் நினைக்கிறேன், ஊரெல்லாம் வைக்கல. இந்த சோப்பை போட்டு துவைச்சிங்கன்னா அப்படி க்ளீனாக அழுக்கு போயிருங்க. நீங்கள் ஒயிட்டும் இந்த மாதிரி துவைக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட்டு கூட இந்த மாதிரி இந்த குளிக்கிற சோப் போட்டு துவைச்சிங்கன்னா நீட்டாகிடும். நீங்கள் நார்மலாக நம்ம துணி துவைக்கிற சோப் போட்டால் கூட போகாதுங்க. அப்புறம் வந்து லேடிஸ்க்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து லேடிஸாக இருந்துட்டு அந்த பீரியட் டயத்தில் ரொம்ப நம்ம பேண்டிஸ்லேயோ நைட்டி
இன்ஸ்கர்ட்லாம் உண்மையிலே பிளட்டு கரை பிடிச்சிருச்சுன்னா போகாது. இந்த சோப்பை போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம மற்றதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் கூட போகவே போகாதுங்க. இது சூப்பராக க்ளீன் ஆகிடும். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க இது. உங்களுக்கு இந்த மாதிரி பாவாடையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் கரையாக இருக்க மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். நீங்கள் இந்த சோப்பு துணி துவைக்கிற சோப்பு போடுறத விட இந்த மேல் சோப் போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக போகுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.